அவசர நிலையை அமல்படுத்தியவர்கள் நமது அரசியலமைப்பை மட்டுமின்றி நீதித்துறையையும் தங்கள் அடிமையாக வைத்திருக்கும் நோக்கத்தை கொண்டிருந்ததாக பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். மனதின் குரல் நிகழ்ச்சியின் மூலம் நாட்டு மக்களிடம் உரையாற்றிய பிரதமர் மோடி இம்முறை ஒரே பூமி மற்றும் ஒரே ஆரோக்கியத்திற்காக யோகா என்ற கருப்பொருளில் யோகா நிகழ்ச்சி நடைபெற்றது மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று குறிப்பிட்டார். உலக சுகாதார அமைப்பு இந்தியாவை கண் தொற்று நோய் எனப்படும் ட்ராகோமா இல்லாத நாடாக அறிவித்துள்ளதாக தெரிவித்தார். எமர்ஜென்சியை துணிச்சலுடன் எதிர்த்து போராடிய அனைவரையும் நாம் எப்போதும் நினைவில் கொள்ள வேண்டும் என்றும் இது நமது அரசியலமைப்பை வலுவாக வைத்திருக்கவும் தொடர்ந்து விழிப்புடன் இருக்கவும் நம்மை ஊக்குவிப்பதாக பிரதமர் மோடி குறிப்பிட்டார். தியாகிகள் மற்றும் தலைவர்களுக்கு திமுக அரசே அதிக எண்ணிக்கையில் சிலை வைத்து கௌரவித்துள்ளதாக தமிழக அரசு தெரிவித்துள்ளது. நாட்டிற்காகவும் தாய்மொழி வளர்ச்சிக்காகவும் பாடுபட்ட பெருமக்களின் தியாகங்களை வருங்கால இளைஞர்கள் அறிந்து போற்றி பின்பற்றும் வண்ணம் தியாகிகள் மற்றும் தலைவர்களுக்கு அதிக எண்ணிக்கையில் சிலை வைத்து திமுக அரசை கௌரவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திமுகவின் 4 ஆண்டு கால ஆட்சியில் 63 சிலைகள், 11 மணிமண்டபங்கள், அரங்கங்கள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் மேலும் 28 தியாகிகளுக்கு சிலைகளும் 12 அரங்கங்களும் அமைக்கும் பணிகளை மேற்கொண்டு முதலமைச்சர் ஸ்டாலின் இந்தியாவுக்கு வழிகாட்டுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஆனால் 10 ஆண்டு கால அதிமுக ஆட்சியில் 25 தியாகிகளுக்கு மட்டுமே சிலைகள் அமைக்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளது. 2.5 கோடிக்கும் அதிகமான தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.